கெட்டி மேளம் சீரியல்ல நம்ம ஃபேவரட்டான ஹீரோ சிபு சூரியன் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி எந்த ஹீரோ வந்திருக்காரு அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். எஸ், யார் அவர் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ஜி தமிழில் ரொம்ப சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் கெட்டி மேளம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் லீடாக நம்ம பண்ணிட்டு இருக்கவர் தான் ஆக்டர் சிபு சூரியன் அவர்கள். ஸோ அர்ஜுன் சார்னு சொன்னால் ரொம்ப நல்லா தெரியும். என்னதான் இருந்தாலுமே அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரோஜா சீரியல் முடிஞ்சாலுமே ஸோ இதில் ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தார். பட் சமீபத்தில் சிபு சூரியன் அவர்கள் குவிட் பண்ணுறாருன்னு சொன்னதுமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அப்போ நாங்கள் வெற்றி ரோலில் சிபு சூரியனை பார்க்க முடியாதா அப்படின்ட்டு இருந்தது. எஸ், அவர் ரீப்ளேஸ் ஆகி இப்போ புது ஹீரோவும் வந்தாச்சு. யார் அப்படின்னா அவருமே நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகருங்க. அவர் எல்லா சேனல்ஸ்லையுமே நடிச்சிருக்காரு. எஸ், நம்ம ஆக்டர் ஸ்ரீகுமார் அவர்கள் தான். ஸோ ஜீல பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யாரடி நீ மோகினி சீரியல் யாருனாலையும் மறக்க முடியாது. அதை தொடர்ந்து சன் டிவிலையும் பார்த்தீங்கன்னா வானத்தை போல சீரியல் மறக்கவே முடியாது. அதையும் தொடர்ந்து சமீபத்தில் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா தனம் சீரியல். பட் அவரோட ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அவர் தான் அதில் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி சூப்பராக எந்த சீரியல் கொடுத்தாலுமே அதில் மாஸாக கிளாஸாக பண்ணுறவர் தான் நம்ம ஸ்ரீகுமார் அவர்கள். அவர் தான் இப்போ சிபு சூரியன் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காருங்க. நியூ வெற்றியா நம்ம ஸ்ரீகுமார் தான் நடிக்க போறாரு. ஸோ அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியுது நம்மளால. அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்தனா கூட இருக்கிற பிக்சர்ஸ் ஆகட்டும், சோலோவாக இருக்கிறது அதே கெட்டப்பில் இருக்காரு. ஸோ ஆப்வியஸாக நியூ வெற்றி நம்ம ஸ்ரீகுமார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், கெட்டி மேளம் சீரியலில் நியூ வெற்றியாக வந்து சிபு சூரியன் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்ரீகுமாரே நல்லா தான் நடிப்பார்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.